ஹலோ ஹலோ செக் மைக் டெக்ஸ்ட் 1 2 3 அண்ணா கரெக்டாக கேட்குதாண்ணா அண்ணா ஸ்டேஜ் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கண்ணா சென்ற இடமெல்லாம் தோல்வி கொடியை மட்டுமே நிலைநாட்டி கொண்டிருக்கும் தென்னகத்து புகழ் தென்மேற்கு தென் வடகிழக்கு பருவ காற்று மேற்கு தொடர்ச்சி மலை இவை அனைத்திலுமே தோல்வி பாய்ஸ் சென்ற இடமெல்லாம் இசை சக்கரவர்த்தியாக வலம் வந்து கொண்டிருக்கும். இசையினால் மக்களை கடுப்பேத்தி காண்டேத்தி வெறியேத்தி அது என்ன ரிப்பேர் கூட பார்க்காம செட் பண்ணி போட்டு எங்க தலையை உருட்டி டென்ஷன் ஏத்தி வலம் வந்து கொண்டிருக்கும். அடேங்கப்பா ஆடியோ பாய்ஸ் அந்த 1108 வகையாராவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஊர் இளைஞர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி சற்று நேரத்தில் ஆரம்பம். காவல்துறை அதிகாரிகள் ஆய்வாளர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோட நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. ஹலோ என்னடா படுத்தாங்கண்ணா? படுத்தா தூக்கம் வரும்டா, தூங்க போறியா? படுத்தாங்கன்னு கேட்டா படுத்தா வாடா. தண்ணி கேட்டது எங்கண்ணா? எல்லாம் வந்துச்சுடா, அங்க பொண்ணுங்க கேர்ள்ஸ்க்கு பிடிச்சிடா. அண்ணா நடந்துச்சுனாவே பொண்ணுங்க தான் ப்ரோக்ராம் ஹிட் அடிக்காது எங்களுக்கு தெரியும்ண்ணா. ஆனா பேக்ரவுண்ட் டான்சர் நாங்களா இருக்குமே எங்க கொஞ்சம் பாருங்கண்ணா. இதை வந்து அவங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க. என்னடா கொடுத்தோம்? என்ன கொடுத்தீங்க? படுதா எப்ப கேட்டான் படுதா வரல. டீ கேட்டான் டீ வரல. இவன் தண்ணி கேட்டான் தண்ணி வரல. வரும்டா பாருங்கண்ணா. ஏன்னா எல்லாத்தையும் பாக்கணும்யா. கேரளால இருந்து ஒரு டீம் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தா, அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. அப்புறம் வந்து ஜப்பான்ல இருந்து ஒரு டீம் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா, எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா. அப்புறம் கேர்ள்ஸ் நார்மல் கேர்ள்ஸ் வந்தாங்க. அப்புறம் அவங்களையும் பாக்கணும்ல, பாத்துட்டு தானே உங்களையும் பாத்துட்டு தானே இருக்கேன். எங்களுக்கு பண்ணலையா? பண்ண என்ன காஸ்டியூம் பாருண்ணா கீழே வச்சிருக்கோம்ண்ணா. டேய் தம்பி, நான் சொல்லிட்டேன்டா தம்பி, படுத்தா தண்ணி எல்லாம் பசங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன், ஊருக்காரன்னு சொல்லிட்டேன். அவங்க எடுத்துட்டு வரதுக்கு லேட் பண்றாங்க, எடுத்துட்டு வருவாங்க, நீங்க ரெடி ஆகுங்க. இன்னும் 40 பாட்டு 30 பாட்டு நாங்களே மாடு மாதிரி ஆடுறோம். மாடு மதிக்கிற அளவு கூட எங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க. சம்பளம் கம்மியா தானே கொடுக்குறா? என்னடா கம்மி? 600 தானே கொடுக்குறா. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 200 போட்டுக்கணும். 800 ரூபாயா? ஆமாண்ணா. சரி நான் பாத்துக்கலாம். சரி ஒரு படுதா வச்சு எடுத்துவாங்கண்ணா. ரெண்டு சாக்கு என்னண்ணா இப்படி பண்றீங்க? மாடு மாதிரி உழைக்கணும்ண்ணா பேக்ரவுண்ட் டான்சர்லாம். அண்ணா அந்த விழா கமிட்டி யாருண்ணா? படுத்து எடுத்து வாங்க. இங்க பாருங்க. சரி எடுத்து